என்னங்க சொல்றீங்க? செமிஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போறது சவுத் ஆப்பிரிக்காவா? அப்படின்ற மாரி ஷாக்கா நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 மேட்ச். ஆல்ரெடி 2 பேரும் அந்த குரூப்ல ஆளுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% 90% சான்ஸ் செமிஃபைனல் போறதுக்கு டெஃபினட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ வின் பண்ண இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம். நீங்க போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் மேட்ரிக்ஸ் நான் தான் ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்ற மாரி ஆட வந்தாரு. ஆனா 25 பாலுக்கு 19 தான் அடிச்சாரு. மொயின் அலி பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து பிரிண்டன் டிகாக் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே ஐபிஎல் இருந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க டிக்டோ ஒரு ஜெராக்ஸ். அப்படியே ₹1 ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். 38 பாலுக்கு மனுஷன் 65 ரன். நடுவில் வந்து ஒரு கேட்சை விட்டாங்க. அப்பவுமே 48 அடிச்சிருந்தாரு 28 பாலுக்கு. ஆனா அந்த கேட்ச் எல்லாம் எனக்கு பொருட்டு இல்லை, நான் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அடிச்சாரு. வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் பால்ல வந்து பாத்தீங்கன்னா பட்லர் கிட்ட நல்ல கேட்ச். பட்லர் பை செமையான ஹைட் கேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் சைட்ல இருந்து பிடிச்சி அவர் அவுட் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து கேல்சன் வந்து பாத்தீங்கன்னா, எப்பா நீ அப்படியே சன்ரைசர்ஸ்ல எப்படி ஆடணும் அதே மாதிரி ஆட போறியான்னு பார்த்துட்டு இருக்கும். இல்லைங்க, நான் சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி ஆடுவோம் அதே மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி 13 பாலுக்கு 8 ரன் தான் அடிச்சிருந்தார். தேவையில்லாத ரன் ஓடி வந்து பாத்தீங்கன்னா சரியான ரன் அவுட் பை ஜாஸ் பட்லர். அங்க இருந்து அடிச்சாருப்பா, விக்கெட் கீப்பர் இருந்து போலர் 2 கரெக்டா அடிச்சாரு. கால்சன் அவுட். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் அடிக்காத நான் அடிச்சு காட்டுறேன் வாருங்க அப்படின்ற மாதிரி டேவிட் மில்லர் 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 கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 28 பாலுக்கு மனுஷன் 43 அடிச்சாரு. அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அண்ட் ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த மேட்ச்ல. அதை சொல்றேன் என்ன டிஸ்டன்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேப்டன் மக்ரம் வந்து ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதை வந்து பெருசாக யாரும் ஜொலிக்காதனால ஓவராலாக 20 ஓவருக்கு 163 ரன் 6 விக்கெட்டு 164 எடுத்தா நீங்க வெற்றி இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு டார்கெட் செட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா. எப்போ அசால்ட்டா அடிப்பியப்பா சால்ட்டு. இப்போ எப்படி ஆட போற அப்படின்னு இருக்கும்போது 8 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும்போது ரவாடா பால்ல அவுட் ஆயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி அவரு அவுட் ஆயிட்டாரு. அது தொடர்ந்து ஜாஸ் பட்லர் 20 பாலுக்கு 17 ரனுக்கு காலி அப்படியே அமிச்சிட்டாங்க பேக்கப் பண்ணி. மகாராஜா வேற லெவல்ல போடுறாப்பியா கேஷவ் மகாராஜா. இது நம்ம பிதாமகன் பேரிஸ்டோவையுமே அப்படியே தான் காலி பண்ணார். 20 பாலுக்கு 16 ரன் இருக்கும்போது அவரையும் காலி பண்ணி அமிச்சிட்டாரு மகாராஜா. அது தொடர்ந்து மொயின் அலியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் 13 15 தாண்ட மாட்டேன், இன்னைக்கு 9 ரன்ல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிட்டார் 9 ரன்னுக்கு. ஹாரி ப்ரூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து செமையான ஒரு ஹோப்பை கொடுத்தாங்க இங்கிலாந்துக்குன்னே சொல்லணும். செம ஹோப். தோத்துருவாங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுறங்க அப்படின்ற மாதிரி இவர் ஹாரி ப்ரூக் 37 பாலுக்கு 53 ரன். அந்த பக்கம் லிவிங்ஸ்டன் 17 பாலுக்கு 33 ரன் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது 2 பேர் விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங்ஸ்டன் விக்கெட்டை ரபாடா எடுக்கிறாரு. ஒரு ஹாரி ப்ரூக் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரு நாட்சி எடுத்தார். ஏன்னா வந்து கடைசி ஓவரில் வந்து 14 ரன் அவங்களுக்கு தேவைப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சாம் கரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் தான் எடுக்கணும். இவர் ஒரு ரன் தட்டி விட்றா. அப்படி சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 9 ரன் இருக்கும். ஏன்னா ஒரு பவுண்டரி அடிச்சா அப்படி மனுஷன் சாம் கரன் 3 பாலுக்கு 9 ரன் இருக்கும்போது என்ன பண்ணணும், கரெக்டாக நல்ல பால் ஒரு டபுள்ஸ் ஓடி இருக்கலாம். ஆனால் வந்து அடிச்சா நான் தோனி மாதிரி 6 தான் அடிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்த பால் 2வது பாலும் செமையாக போட்டோன்னே சிங்கிள்ஸ் மட்டும் அடிச்சு விட்டு இதுக்காயா நீ போன பால் அடிய ரன் ஓடாம விட்டு, அதுக்கு போன பால் ரன் ஓடி இருந்தாலும் இந்த இவன் திருப்பி வந்திருப்பா, நீ அதுக்கப்புறம் 6 ட்ரை பண்ணிக்கலாமையான்ற மாதிரி எல்லாரும் சாம் கரன் சுட்டி குழந்தையை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வான் பை 7 ரன். ஸோ இதன் மூலமா அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இன்னும் ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ கூட மட்டும்தான் இருக்கும். அதையும் மோஸ்ட் ஓவர் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஆனால் பாயிண்ட் அடிப்படையில் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு போதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.